இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இதே மாரி முரட்டு முட்டாள்கள் செஞ்ச சிறப்பான சம்பவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? அங்கேயே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கலவரம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா கடைய விரிச்சு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடைக்கு வந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ மைதா மாவு அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா சுத்துனா பாருங்க ஒரு சுத்து. நம்மலாம் குண்டாயிட்டோம் அப்படின்னா சரி வெயிட் மிஷினில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்போம். அக்கா பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷினை பார்த்தாங்க. என்ன ஃபோனில் உள்ள கேல்குலேட்டர் மூலமாக பார்த்தாங்க. Oh my god. தலைவன் பார்த்தீங்கன்னா சரி இந்த ட்ராலி வச்சு உருட்டிட்டு போனா என்னடா அது நவளவே மாட்டேங்குன்னு சொல்லி பார்த்தா தலைவன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா என்னடா நவள மாட்டேங்குன்னு சொல்லி பார்த்தா தலைவன் திருப்பி வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கான். அவரும் சரி பஸ்ஸில் தான் ஏற போறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூட்டையெல்லாம் எடுத்து வச்சா இவர் பாட்டி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. இங்க சும்மா இருந்த தலைவனு பார்த்தீங்கன்னா ஒரு தலையில ஒரு தட்டு தட்டிட்டு போவா இதை நான் எவ்வளோ ஒரு ரவுடின்னு தெரியுமானான்னு பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கிக்கிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு அவனை பொழந்தரலான்னு திரும்பி பார்த்தா அங்க இன்னும் 4 பேர் இருக்கேன் இல்லி. அப்புறம் என்ன ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். நானும் தண்ணி கேன் போடுறது ரொம்ப ஈஸின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது தண்ணி கேன் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு. அவரோட போராட்டத்தை நீங்களே பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரால் போடவே முடியல. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேனை காட்டியிருப்போம். இப்போ பார்க்க போகிறது ஒரு லேடி ஸ்பைடர்மேன். இவங்க அவங்க அக்கா தான். இவங்க பெரிய ஸ்பைடர்மேன் நினச்சிக்கிட்டு தாவ கவுத்து விட்டுது. அப்புறம் என்ன அவமானத்திலே போவேன். நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம் படத்தில் தான் 10 பேர் அடிக்க முடியும், நேரிலலாம் 10 பேர் அடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். தலைவன் நம்ம தளபதி மாதிரி நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தாவ இடுப்பு உடஞ்சது தான் மிச்சம். நல்லா மழை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிடக்க சரி பின்னாடி எவனும் இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா அக்கா எட்டி பார்க்க உள்ள இருந்தே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி மேடம் தெரியும்? வெளியே போங்க. யோ பெருசு நம்ம தலைவன் பார்த்தா ஜூஸ் வாங்கிட்டு பார்த்தா திம்மரா காசை தூக்கி போட அங்க இருக்க கடைக்காரன் நான் என்ன சும்மா வாடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி சில்லறையை பார்த்தீங்கன்னா தூக்கி போட தலைவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி இந்த பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துலாம் நம்ம பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துட்டு என்ன பாக்குறேன் கீழே கிடக்கடா புண்டை. சில பேர் சொல்லுவாங்க உனக்கு ராசி இல்லைன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தான் பூச கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பூசுனா அதில் பாதியோட இடிஞ்சு விழுந்துட்டு இது எவமான வேலைன்னு தெரியல. தலைவன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா திறந்து விட்டு அதை அப்படியே போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயினையும் குளிப்பாட்டி உள்ள இருக்கிற பேசஞ்சரையும் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1008 ஆடை போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே சாவடி பண்ணி அதே மாதிரி ஒரு ஆடு தான் இது. உஜாலாவதிக்கு பார்த்தீங்கன்னா வாயில ஊத்துறோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்த மேடம் பார்த்தீங்கன்னா வெளியாயிட்டாங்க. இந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா படம் எடுத்துக்கிட்டு இருந்தா உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்று நான் தாத்தாவை படம் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று போய்கிட்டு இருக்கு. தாத்தாக்கே லேட்டாக தான் தெரியுது. கொஞ்சம் விட்டு இருந்தா ஒரேடியாக படம் எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா எது பிடிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லாம் பண்ண மாட்டீங்க தெரியும். சொல்ல வேண்டியது என் கிழமை செய்ய வேண்டியது உங்கள் கிழமை பண்ணி விட்டுருங்க. ஸோ மீண்டும் ஆரம்பமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.